ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 8/7/2024 14/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம், அதற்கு என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் வரிசைப்படுத்தி பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு பார்த்தோம்னா, மேஷ ராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார், மீனத்தில் ராகு. செவ்வாய் 11/7/2024 அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். சந்திரன் பூச நட்சத்திரம் இந்த வாரம் கடகராசியில் ஆரம்பிக்கிறார், பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார். பூச நட்சத்திரத்திலேருந்து துளாராசி சுவாதி நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா முதல் நாளான 8ஆம் தேதி அன்னைக்கு திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நட்சத்திரமோ திதியோ 3 நாட்கள் வருமேயானால் அது திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதன் மூலியமாக என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால், அது நல்ல விசேஷ காரியங்கள் செய்யக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சுபகாரியங்கள் பண்ணுறதில்லை இந்த காலகட்டத்தில். இன்றைக்கி பார்த்தோம்னா திருத்தியை, அதாவது அமாவாசை கழிஞ்ச 3ஆம் நாள் திருத்தியை 60 நாழிகை இருக்குது. சூரிய உதயத்திற்கு முன்னாடியே இந்த திருத்தியை ஆரம்பிச்சு விடுறது. அடுத்த நாள் காலத்தால் சூரிய உதயம் தாண்டி ஒரு 2 நாழிகை வரலும் இருக்குது. அதனால் தமிழ் இது பிரகாரம் சூரிய உதயத்திலிருந்து அடுத்த சூரிய உதயம் வரலும் ஒரு நாள்னு கணக்கு. அதனால் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்குன்னா முந்தின நாள் எடுத்துக்கணும், இன்றைய நாள் ஃபுல்லாக. அதற்கு அடுத்த நாள் சூரிய உதயத்துக்கு அப்புறம் 2 நாள் இருக்குன்றதுனால அடுத்த நாள் 3 நாள் வர்றதா கணக்கு. இதனால் இது திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஜோசியத்தில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ரொம்ப விசேஷமான காரியங்களை இந்த காலகட்டத்தில் அதை செய்ய மாட்டாள். இதை இது பார்க்குறவா, அதாவது ரொம்ப விசேஷமான காரியங்களை பார்க்குறவா, பொது காரியங்களை பார்க்குறவா, இதெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக எடுத்துப்பாள். இந்த வாரத்தில் சதுர்த்தி வருது. சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி, வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த வளர் சதுர்த்தி என்ன விசேஷம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன வளமை வேணும், என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றத விநாயகர் பெருமான்கிட்ட போய் வேண்டிட்டு வந்தோமே ஆனால், ஒரு 9 பிரதட்சணம் பண்ணி 9 தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்தோமே ஆனால் நம்மளுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நம்ம கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும். வர சதுர்த்தி வளர்பிறையில் வரக்கூடியது, அதனால் வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. 10ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தாலேயானால் 46வது பட்டம் அழகிய சிங்கரனுடைய திருநக்ஷத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இருக்கக்கூடியவர், அதாவது ரங்கநாத யதீந்திர மகாதேசிகன், அவர் ஸ்ரீ மடத்தினுடைய இதில் இருக்கார். அவர் தான் ஹெட்டாக இருக்கார். 44வது பட்டத்தினுடைய ஐசிங்கர் இந்த ராஜகோபுரம் ஸ்ரீரங்கம் கட்டினார். அந்த இதில் வரக்கூடிய வம்சாவளியில் வரக்கூடியவர். அதாவது அந்த மடத்தினுடைய அடுத்த ஆதீனத்தினுடைய இன்சார்ஜாக இருந்து அவர் இருக்கார். இவருக்கு முன்னாடி இருந்தவர் நாராயண யதீந்திரர், 45வது பட்டம். இவர் இப்போ 46வது பட்டம் இந்த பக்கம் போயின்னு இருக்கார் நல்லபடியாக. 11ஆம் தேதி சஷ்டி விரதம், 11/7/2024 அன்றைக்கி சஷ்டி விரதம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் ரொம்ப முக்கியமானது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் ஆணி திருமஞ்சனம் வருது. 12ஆம் தேதி அன்றைக்கி மிகவும் விசேஷம். நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் ஒரு வருஷத்தில் 4லேருந்து 5 தரம் தான் வரும். திருவெண்காடில் நடக்கும் ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம். அது நடராஜருக்கு மிகவும் ஏற்ற ஒரு விசேஷமான விஷயம். அதனால் ஆணி திருமஞ்சனம் ரொம்பவும் விசேஷமாக சொல்லக்கூடியது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு, மகரம், கும்பம், மீனம் 4 ராசிகளுக்கு சந்திராஷ்டம காலம் வருது. இந்த சந்திராஷ்டமம்னு சொல்ல போகும்போது பிறந்த ராசிக்கு இன்றைய கோல்சார பிரகாரம் 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்து இருக்கும் பொழுது, மதிகாரகன் மறைந்தால் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் புதிய முயற்சி வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய
விநாயகருக்கு வந்து பாலில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் அபிஷேகத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக தரும். சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும். சரி, இப்போது 8/7/2024 14/7/2024 வரலும் ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுங்க. உங்களுடைய நேம், பேரண்ட்ஸனுடைய நேம் கொடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்து, நட்சத்திர சந்தி, பாத சந்தி அதெல்லாம் பார்த்துட்டு, லக்ன சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு, ஏன்னா பாதி பேர் பார்த்தோம்னா 40 வயசு 45 வயசுக்கு மேலே நான் வந்து மிருகசீரிஷம் அப்படின்னு நினச்சின்னு இருப்பா. மிருகசீரிஷம் மிதுன ராசின்னு நினச்சின்னு இருப்பா. பார்த்தா ரிஷப ராசியில் இருப்பா. அவள் நட்சத்திரம் இவ்வளோ நாள் 45 வயசு வரலும் இதே பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள் இதை வச்சுட்டு. அதனால் முதல்ல நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் பார்த்துட்டு, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு, உங்களுக்கு இன்றைய நடக்கிற கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து, உங்களுக்கு என்ன எளிய பரிகாரம், இதன் மூலியமாக எப்பொழுது ஒரு நல்ல விடிவு காலம் வரும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போது 8/7/2024 14/7/2024 வரும் உண்டான வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு ஒரு ராசியாக பலன்களை பார்க்கலாம். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான். ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். ஏற்கனவே சொன்னேன், 11ஆம் இடத்துல ராசிநாதன் இருந்தால் எதை நினைத்தாலும் அது நிச்சயமாக நடந்தேறும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்ட வாரமாகவே இருக்கும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதியும் ரெண்டு ராசிக்கு அதிபதியும் 9-10 அதிபதிகள்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்களுடைய ராசிக்கு, அதாவது 9ஆம் அதிபதி சுக்கிர பகவான், 10ஆம் அதிபதி புத பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழில் செய்பவர்களுக்கான நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையப்போகிறது. தொழிலில் அபரிமிதமான, வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றமும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் கேது பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சப்தமத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக உங்களுக்கு வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில தொடர்புகள் வரும். வெளி மதத்தினர் தொடர்புகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அடைஞ்சிருக்கிறதுனால சிறு பகை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிராளிகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அந்த எதிராளிகளை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலே ஆரம்பிக்கிறார். 8/7/2024 9/7/2024 காலை ஒரு 9 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் 6ஆம் இடத்துல இருக்கிறதும், குரு பகவானால் 5ஆம் இடத்தை பார்க்கப்படுறதும், சுக்கிரனால் பார்க்கப்படுறதும், சந்திரனால் பார்க்கப்படுறதும், புதனால் பார்க்கப்படுறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். புத பகவான் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் மற்றும் 10ஆம் அதிபதின்றதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் ஆரம்பிக்கிறார். 11ஆம் இடம் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கும். அதை தவிர வெளியூர், வெளிமாநிலம் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வர்றார். 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல வர்றதுனால சிறு செலவுகள், தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை 12ஆம் இடத்துல விழுறதுனாலையும் சந்திர பகவான் 11ஆம் அதிபதி அங்கே வர்றதுனாலையும் கண்டிப்பாக வியாபாரத்தில் வரக்கூடிய லாபங்கள் சிலவை கொஞ்சம் தேவையற்ற வகையில் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கார். அதாவது 12ஆம் இடத்துல சந்திர பகவான் 11ஆம் தேதி மாலை ஒரு 8:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் சிறு செலவுகள், தேவையற்ற செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசியிலே சந்திர பகவான் வரார். 14ஆம் தேதி காலை ஒரு 8:30 மணி வரலும் இருக்கார். குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது.
14ஆம் தேதி கார்த்தால குருவின் பார்வை கார்த்தால வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உடல் நலத்தில் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 2வது திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 2ஆம் இடத்துல போகும்போது பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம். 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறுறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. திடீர் பணம் வரும். லாபத்தின் மூலியமாக குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டம். லாபம் அதிகமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பணம் எல்லா வகையிலையும் கொட்டக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 2ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரத்தில் 11ஆம் தேதி அன்றைக்கி செவ்வாயும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வரார். அது ஒரு பெரிய ஏற்றம், பெரிய மாறுதல்கள் உங்களுடைய இந்த இந்த இதில் அதாவது ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த இது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக இருக்கிறவங்க, கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸாக இருக்கிறவங்க, அதை தவிர பாட்டு பாடக்கூடியவர்கள், கவிஞர்கள், கதாசிரியர்கள், எழுத்து இது பண்ணுறவங்க, அந்த ப்ரோஸ் எழுதுகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். அதை தவிர இது ஆர்ட் டைரக்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு பெருமாளுக்கு ஒரு துளசி மாலை போட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதாவது சனிக்கிழமை அன்றைக்கி போய் ஒரு துளசி மாலை போட்டுட்டு அவரை சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.